நிஷா, நேத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தைய பார்த்தேன். அவன் மேரி காலேஜ்னு வந்திருக்காளாம். நம்மளுடைய மார்க்கம் சம்பந்தமா 3 கொஸ்டின் கேட்டா. அது நான் உன்கிட்ட கேட்கிறேன். அவளுக்கு நல்லா புரியுற மாதிரி எனக்கு ஆன்சர் பண்றியா? அதே மாதிரி அவகிட்ட நான் போய் சொல்லிடுறேன். உன்னால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? நீ கேளு, இன்ஷால்லா நான் ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இறைவன் இருக்கிறானா? அப்படியானா அவனுடைய உருவத்தை காட்டு. செகண்ட் கொஸ்டின், தக்தீர் விதி என்றால் என்ன? மூணாவது கொஸ்டின், ஷைத்தான் தீயால் படைக்கப்பட்டவன் அப்படின்னா அவனை இறுதி நாள்ல நரகத்துல தூக்கி போடும்போது ஷைத்தானும் சரி நரகமும் சரி ரெண்டுமே தீயால் படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஷைத்தானுக்கு வலிக்கும்? இது கூடயா உங்க எல்லாம் யோசிக்கல? இப்படிலாம் அவ கேக்குறாப்பா. ஏன் இப்ப புஷ்கனி நான் அடிச்சுட்ட? ஏன் இவ்வளவு கோவப்பட்ட? இப்போ நான் கோவப்படலப்பா, உன்னோட கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணேன். என்னது, என்னோட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா? நான் உன்னை அடிச்சேன்ல, இப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா, வலிச்சுச்சு. இது என்ன கேள்வி? பின்ன எப்படி வலிக்காம இருக்கும்? நீ வலிச்சதை நம்புனீல்ல? ஆமா, நம்புறேன். அப்படின்னா அந்த வலியோட வடிவத்தை காட்டு பாப்போம். அது எப்படிப்பா வலியோட வடிவத்தை காட்ட முடியும்? என்னால முடியாது. இதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில். இறைவனோட உருவத்தை பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும். சரி, இன்னைக்கு நான் உன்னை அடிப்பேன் நைட் நீ கனவு கண்டியா? இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை அடிப்பேன் நீ நினைச்சு பாத்தியா? இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி ஒரு அடி வாங்குவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. இதுதான் உன்னுடைய ரெண்டாவது கேள்விக்கான பதில். இதுதான் தக்தீர் விதிங்கிறது. சரி, என்னோட கை எதால் செய்யப்பட்டது? சதையால் படைக்கப்பட்டது. உன்னுடைய முகம் எதால செய்யப்பட்டது? ஆமா, அதுவும் சதையால தான் படைக்கப்பட்டது. நான் அடிச்சது உனக்கு வலிச்சதுல? இதுதான் உன்னுடைய மூணாவது கேள்விக்கான பதில். எப்படி என்னுடைய கையும் உன்னுடைய கண்ணமும் சதையால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும் நான் அடிக்கும் போது உனக்கு வலிச்சிச்சோ, அதே மாதிரி ஷைத்தானும் நரகமும் தீயால் படைக்கப்பட்டது. இறைவன் நாடினால் அந்த நரகம் ஷைத்தானுக்கு கடும் வேதனையாக அமையும். ஓ, கரெக்டு தான்ப்பா நீ சொல்றது. இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. இதே மாதிரி அவகிட்டையும் போய் ஒரு அடியை கொடுத்து இந்த 3க்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆனா என்ன, அடிதான் கொஞ்சம் ஓவரா போச்சு.